பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் நிறுவனம் ஒரு தலையங்கம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த அதிர வைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா ரஷ்யாவுடைய வீரர்களை ரகசியமாக ட்ரெயின் பண்ணி இப்போது யுத்தகலத்துக்கு மீண்டும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான். இது ஒரு பிரேக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக வருது. ஒரு டீட்டெயில் ரிசர்ச் நம்ம பண்ணணும். 2025 நவம்பர் டிசம்பரில் 200 ரஷ்ய வீரர்களை ஸ்பெஷலைஸ்டாக, ரஷ்யாவுக்கு தெரியாத போர் யுக்தியா இல்லை அவங்களுக்கு இல்லாத ட்ரைனிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் அப்படின்றது ட்ரோன் ஆப்ரேஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோனை எப்படி பயன்படுத்தணும், ட்ரோன் ஆஸ் எ இண்டஸ்ட்ரியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரஷ்ய வீரர்களுக்கு பிரத்யோகமாக ட்ரோன் வார்ஃபேரில் ட்ரைனிங் ரஷ்யாவில் சைனாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ஐரோப்பாவை சேர்ந்த 3 முக்கியமான உளவுத்துறை, ஜெர்மனி, யூகே மற்றும் பிரான்ஸ், இந்த நாடுகளுடைய உளவுத்துறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 வீரர்கள் சைனாலேருந்து வந்த பிறகு உக்ரைன் மேல் நடத்தப்படக்கூடிய ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது கணிசமான அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி துல்லியமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ரேங்க்ஸ் வரைக்கும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவுடைய இராணுவத்தில் ஹவில்தார்னு சொல்லுவோம், ஜூனியர் சார்ஜென்ட்ல ஆரம்பித்து லெஃப்டினன்ட் கர்னல் ரேங்க் வரைக்குமான அதிகாரிகள் ஸ்பெஷலைஸ்டாக அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2, 2025 சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இந்த ரஷ்ய மொழியிலையும் மேண்ட்ரின் மொழியிலையும் போட்டாங்க. அதன்படி சைனாவுடைய இராணுவத்தை ரஷ்யா ட்ரெயின் பண்ணும், அதே மாதிரி ரஷ்யாவுடைய இராணுவத்தை சைனா ட்ரெயின் பண்ணும் அப்படின்றது தான். இது 2 நாட்டோடைய மீடியாலையும் வெளியில வரல, உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியாலையும் வெளியில வரல. இந்த 200 ரஷ்ய வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் பீஜிங், நான்ஜிங், யும்புன், ஜாங்ஜூ இந்த 4 இடங்கள்ல முக்கியமான ஒரு அன்டிஸ்க்ளோஸ் லொகேஷன்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான். ஓகே, என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அடுத்தது ட்ரோன் டார்கெட் டெசிக்னேஷன் கம்பைன்டு ஆர்ம்ஸ் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் துப்பாக்கி பயன்படுத்துவீங்க, ராக்கெட்ஸ் பயன்படுத்துவீங்க, மிசைல்ஸ், டேங்க்ஸு போன்ற பல யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க பேட்டில் ஃபீல்டில். கூடவே ட்ரோனை எப்படி பண்ணணும் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா பிஎல்ஏவோடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் ஆர்மி இன்ஃபென்ட்ரி அகாடமி, ஒரு இராணுவ பயிற்சி கல்லூரி ஷிஜாங்கில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருது. இதில் 82 mm மோட்டார் இருக்கக்கூடிய அந்த குண்டுகளை கொண்டு போய் ட்ரோன் மூலியமா போடுறதுக்கு 50 ரஷ்ய வீரர்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கப்பட்டதுண்டு. அடுத்தது நான் ரொம்ப முக்கியமாக சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ், FPV மற்றும் ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ ஏவியேஷன் சென்ட்ரல் எபின் அப்படின்ற இடத்துல இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சிமுலேஷன் மூலியமாகவும் டைரக்டாக ட்ரோன் தாக்குதல் மூலியமாகவும் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரோன் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். இது இந்த சமீபமாக புது சில மெத்தட்ஸை ரஷ்ய இராணுவம் யூஸ் பண்ணாங்க. அதாவது உள்ளே வரக்கூடிய ட்ரோனை இன்னொரு ட்ரோன் அனுப்பிச்சு ஒரு வலை போட்டு எப்படி மீனை பிடிப்போமோ அந்த மாதிரி அந்த ட்ரோனை பிடிச்சு வீழ்த்துறது, எலக்ட்ரானிக்காக ஜாம் பண்ணுறது, இது எல்லாமே. அதே மாதிரி நான்ஜிங் யூனிவர்சிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங், நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் பெங்களூரில் இருக்குது, அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி. இதில் பாம் டிஸ்போசபிள் எப்படி பண்ணுறது, இந்த ட்ரோன் மூலிமா வைக்கக்கூடிய ஐஇடிஸ், இந்த ட்ரோன் பேசஸை எப்படி இது பண்ணுறது அப்படின்றதும். இதில் நேரடியாக ரஷ்ய உடை போட்டு, இராணுவ உடை போட்டு, சீன இராணுவ உடை போட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸும் வெளியே இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆர்மி ஏவியேஷன் சம்மந்தப்பட்டது மல்டிபிள் சைட்ஸில். ஸோ மெயினாக ட்ரோன் வார்ஃபேர், கவுண்டர் ட்ரோன் வார்ஃபேர், FPV மற்றும் நியூ டாக்டிக்ஸை 2 இராணுவமும் சேர்ந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். வரலாற்றிலேயே முதல் முறையாக சீனாவுடைய நேரடி இன்வால்மெண்ட்டு இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ 24 ஆரம்பிச்சு 22 ஆரம்பிச்சு 24 வரைக்கும் நீங்க அந்த காலகட்டங்களில் செய்திகளில் படிச்சீங்கன்னா நம்ம சேனல்லையே போட்டிருந்தோம்.
நாட்டோவுடைய அதிகாரிகள், அமெரிக்காவுடைய இராணுவ அதிகாரிகள் நேரடியா யுக்ரைன்லயே இருந்து அந்த போர் யுக்திகளை பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரஷ்யா அதுல பல இராணுவ வீரர்கள், குறிப்பா UK மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள், அதிகாரிகளை கொன்றாங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. ஸோ இந்த பக்கம் உக்ரைன் களத்துல சண்டை போடுறது நம்ம வச்சுக்கிட்டா கூட ஆயுதங்கள் மற்றும் படை பயிற்சி, இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே மறைமுக உதவிகள். பட் எப்போ நீங்க நேரடியா வீரர்கள் அனுப்புறீங்களோ, எப்படி வடகொரியாவுடைய ஒரு 10,000 வீரர்கள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு கூட சேர்ந்து சண்டை போட்டாங்கன்றதை பார்க்கணுமோ, இந்த வாரோடைய டைமென்ஷன் அதிகமாகுது. இது நோ மோர் ஒரு ரீஜனல் வார். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் சண்டை போடுது நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா 2 பெரிய சக்திகள், உக்ரைன் தரப்புல அமெரிக்காவும் ரஷ்யாவுடைய தரப்புல சீனாவும் இன்வால்வ் வராங்க அப்படின்ற போது இது எல்லாமே கிளியர் கட்டா உலக போருக்கான ஏர்லி சைன்ஸ். நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஒரு நாடு தனியா சண்டை, 2 நாடுகள் சண்டை போடுற வரைக்கும் அது பிரச்சனை வேற. ஆனா பல நாடுகள் உள்ள வராங்க அப்படின்ற போது இதோடைய தன்மையும் இதோடைய கான்டெக்ஸ்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலா வேற. இப்போ ரஷ்யாவுடைய ட்ரூப்ஸ் இப்ப சைனால ட்ரைனிங் ஆயிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த டூயல் யூஸ் ட்ரோன் காம்பனன்ட்ஸை சைனா ரஷ்யாவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ற போது ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் இங்கே நடந்திருக்கு. இதனால் வரை சைனா சாதிச்சது என்னன்னா, நாங்கள் நியூட்ரலாக இருக்கோம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் ஆதரவாக இல்லை. இப்போ அது கிளியர் கட்டாக பிரேக் ஆகுது. எப்போ நீங்கள் ஒரு சார்பு எடுத்துட்டீங்களோ அப்போ நீங்கள் மீடியேட்டர் ஆக முடியாது. பல முறை ஷி ஜின்பிங் சொன்னது, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை அமெரிக்காவால் தான் ஆச்சு, நாங்கள் வந்து தீர்த்து வைக்கிறோம், எங்களுடைய குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் GPA மூலியமாக நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னாங்க. கிளியர் கட்டாக இப்போ அவங்க சைடு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நாட்டோ நாடுகள், அது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் சைனாவை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனேபிளர், சைனாக்கு வந்து வர்த்தக ரீதியான உதவிகளை பண்ணுறதுனால தான் இந்தியா சைனா போன்ற நாடுகள் ஆயில் வாங்குறதுனால தான் இந்த யுத்தத்தை அவங்களால செய்யும் போது எனேபிள் பண்றாங்க அப்படின்னாங்க. இப்போ எனேபிள் கிடையாது, இந்தியா வந்து எனேபிள் பண்ணுச்சுன்னு இவங்க சொன்னா கூட இங்க சைனா ரஷ்யாவோட சேர்ந்துருக்கு ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ ஐரோப்பிய இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல சைனா நேரடியா ரஷ்யாவுக்காக யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நியூஸ் இப்படி கூட வரலாம், சைனாவுடைய வீரர்கள் போய் இங்கே சண்டை போட்டிருக்காங்கன்றது ஏற்கனவே சில செய்திகள் வந்துச்சு. பட் அதை உண்மையை நான் வெரிஃபை பண்ண முடியல. பட் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த செய்தியை ரைட்டர்ஸ் நிறுவனம் ஏன் இப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் புதின் வந்து பீஜிங்கில் இருக்கார். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு ஃபர்தரா ஆயுதங்கள் வழங்கணும் அப்படின்ற போது இந்த புது த்ரெட்டு தேவை. ஏன்னா இங்கே டைமென்ஷன் அப்படின்றது மாறுது. இன்னொரு பெரிய சக்தி உள்ளுக்குள்ள வந்திருக்கு, நம்ம இதை லைட்டா எடுத்துக்க முடியாது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கான இன்னொரு வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சைனாவுக்கு இது முதல் முறையா போல, புத்தின் அவர்கள் 25வது முறையா போறாரு அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த ஷி ஜின்பிங்கோடைய பிம்பம், குளோபல் பேலன்சர், அமெரிக்காவை பேலன்ஸ் பண்றதுக்கு சைனா கண்டிப்பா வேணும். அதே மாதிரி குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ்னு சொல்ல GSI, குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் தான் வே ஃபார்வர்டு. சைனா ஒரு நடுநிலையான நாடு அப்படின்றது இங்க உடஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் இப்போ கார்டை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த நெரேட்டிவுமே கிளியர் கட்டாக ஒரு இதில் இருக்குது. இப்போ சைனா வந்து ஒரு ஆக்டர் தான் அப்படின்றதான் உள்ள இருக்கக்கூடிய இதுவாக இருந்தாலும், இந்த 2 பேருடைய சந்திப்பில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சைபீரியா 2 பைப்லைன் இன்னும் முடிவுக்கு வரல. இந்த பைப்லைனை புத்தின் விரும்புகிறாரு, பட் ஷி ஜின்பிங் இன்னும் வந்து இதை கொண்டு வரலை. ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் எவேஷன், அதாவது எப்படி ஒரு இந்த காணொலியை நல்லா பாருங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே வீடியோ நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் இந்த காணொலியோட தொடர்பு அப்படின்றது இருக்கும். இதை வந்து நம்ம இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஸ் ஆஃப் எவேஷன், அமெரிக்காவால் அந்த அந்த ஏகாபத்தியம்னு சொல்லி நம்ம கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா திருமுனையில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஏகாபத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது ரஷ்யா, சைனா, ஈரான் மற்றும் வடகொரியா. இது தனித்தனியா பிளாக்கா இல்லாம இந்த 4 நாடுகளும் இராணுவ ரீதியா, பொருளாதார ரீதியா, எனர்ஜி வகையாகவும் ஒண்ணுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கிறத நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. இப்ப சைனாவுடைய ரோல் ஒரு மீடியேட்டரு, இன்டைரக்ட் எனேபிளர்ன்றதை தாண்டி இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், டிஃபென்ஸ் பார்ட்னரா நேரடியா இந்த யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடா உருவாகி இருக்கு. இதுல இந்தியாவுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு. என்ன
இப்போ ஐரோப்பிய யூனியன் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் இந்தியா கிட்ட பண்ணாங்க. ஒரு வழியா உருசுலா அவர்கள் வந்து பெரிய படையோடு இங்கே வந்திருந்த போது அந்த மீட்டிங்லாம் நடந்து வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவும் நம்ம போட்டோம். இப்போ ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் பின்னாடி நிற்கிறாங்க. இந்த உக்ரைனுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய ரஷ்யாவுக்கு இப்போ சைனா நேரடியாக இராணுவ பயிற்சிகள் உதவிகள் வழங்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது ஐரோப்பாவுக்கும் சைனாவுக்கும் உண்டான ட்ரேட் அப்படின்றது இன்னும் ஃப்ரிக்ஷனில் போகும். இந்த ட்ரேடு ஃப்ரிக்ஷனில் போகும்போது இந்தியா மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சரியான இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்ம சைனாவை வேகமாக ரீபேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு டைமில் நம்ம வந்து ரீப்ளேஸும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்குது. இந்த இடம் நமக்கு அர்ஜென்ட் கிடையாது, ஆனால் ஐரோப்பாவுக்கு நிச்சயமாக அர்ஜென்ட் அப்படின்றத பார்க்குறோம். இந்த 200 பேர் அப்படின்றது என்ன பெருசாக மாத்திரன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு சீலிங் கிடையாது, இது வந்து துவக்கம். இந்த நியூஸ் வெளியில் வரும் அப்படின்றது சைனாக்கும் நல்லா தெரியும். இப்போ என்ன நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது இதை பொறுத்து இதோடைய தாக்கம் அப்படின்றது இருக்கும். நாளைக்கு 10,000 பேரை ட்ரெயின் பண்ண முடியும், 20,000 பேரை ட்ரெயின் பண்ண முடியும். அப்போது ஐரோப்பா இன்னைக்கு தனிமைப்பட்டு நிற்குது. ட்ரம்ப் வந்து நாட்டோவே இரலவெண்ட்டாக பண்ணிட்டாரு. இந்த பக்கம் ரஷ்யா கூட உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய சைனா ஒன்று சேரும்போது ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தில் நாளைக்கு உருவானா கூட இவங்களால இதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ கவுண்டர் பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுடைய காலில் போய் விழுந்தாகணும். இல்லை உங்களுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை இந்தியா போன்ற நாடுகளுடைய ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணி இந்த டெமோக்ரஸி ரைட்ஸு, இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் சொல்லி பொய்யான கட்டுக்கதைகளை இது பண்ணாமல் நீங்கள் நம்ம டேர்ம்ஸுக்கு வந்தாக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஐரோப்பா இருக்குது. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதோட இன்னொரு அப்டேட் நம்ம சீக்கிரம் பார்ப்போம். இப்போது பிஎல்ஏக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சைனாவுக்கு வந்து உக்ரைன் ஒரு பிளே கிரவுண்ட், லைவ் லெபார்டரி, பாகிஸ்தான் ஒரு லைவ் லெபார்டரி, ஈரான் ஒரு லைவ் லெபார்டரி. ஸோ ஏஐ, ஆட்டோனாமி, ட்ரோன்ஸ் இதை வச்சு ஒரு சண்டை எப்படி போட்டால் அது என்ன நடக்கும் அப்படின்றதுல அவங்க வந்து படுதோல்வியை பார்த்தாங்க. அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸு ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு எதிராக, உக்ரைன்லேயும் சில தோல்விகள் அவங்க நிறையா பார்த்தாங்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக. பட் இப்போது லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ஈரான் எடுத்த முறை. ஆனால் சைனா கிட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ரைட் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் கூட சைனா வந்து கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ சைனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மற்றும் ட்ரோன் வார்ஃபேரை நம்பி தான் இன்னைக்கு யுத்த களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. நாட்டோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க் ரூட்டே நாட்டோடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அஃப்கோர்ஸ் வி ஃபாலோ தட், வி மானிட்டர் வாட் இஸ் ஹேப்பனிங்ன்ட்டு. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நாங்கள் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கோன்ட்டு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு தாய்லாந்து கம்போடியா போர் வந்த போதும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் வந்த போதும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. உங்களோட அண்டை நாடான வந்து அசர்பைஜானும் அர்மேனியாவும் சண்டை போடும் நீங்கள் பார்த்து தான் இருந்தீங்க. பட் அந்த வில் டு ஃபைட் இல்லை. யூரோப்புக்கு லிட்ரலாக ஒரு அபாயமணியை வந்து அடிச்சிருக்காப்புல இப்போ ஷி ஜின்பிங். இப்போ இந்த யுத்தத்தோடைய தன்மை அப்படின்றது கிளியர் கட்டாக நமக்கு வந்து வே ஃபார்வேர்டை காமிக்குது. அந்த குரூப்பிங் ரொம்ப 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 வேகமாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே வகையில் இந்த எனர்ஜி வார் நெக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக உருவாக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பக்கம் ஈரான், அடுத்து இருக்கக்கூடிய ரஷ்யா, அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சைனா மற்றும் வடகொரியா. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ அடுத்தது ஒரு எனேபிளராக இருந்து இவங்க ரெஸ்பான்ஸ் நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கிளியர் கட்டாக சைனா வந்து அந்த செங்கோட்டை தாண்டிட்டாங்க, ரெட்லைனை வந்து தாண்டிட்டாங்க. இனி ஐரோப்பாவும் சரி அமெரிக்காவும் சரி இவங்கள இராணுவ ரீதியாக அப்படின்றத விட உளவு ரீதியாக சபாட்டேஜில், எஸ்பியோனேஜில், சைபரில் சைனாவை வீழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த வேலையை பார்க்கும் பொழுது இப்போ அடுத்த லைவ் கிளாஸ் ரூம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணிப்பு படி, கடவுளுக்கு நான் வேண்டிக்கிறேன் இது உண்மையாக இருக்கக்கூடாது, பட் அப்ஜெக்டிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாய்வான். ஸோ இந்த இடம் தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு. நாம் எந்த சைடும் எடுக்காமல் இவ்வளோ தூரம் நேவிகேட் பண்ணி இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்ம நாட்டை காப்பாற்றி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது இந்தியாவை இந்த பிளாக்குள்ளே கொண்டு வந்து வீழ்த்த முடியாது. பட் இந்தியாவை இன்டர்னலாக வீழ்த்துறதுக்கான பல யுக்திகள் அவங்ககிட்ட இருக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுன்னு சொல்லி ஆன்லைனை வச்சு தான் பாரதத்தை வீழ்த்த முடியுமே தவிர வேற எந்த ஒரு சக்தியாலும் இராணுவ ரீதியாவோ, பொருளாதார ரீதியாவோ, வர்த்தக ரீதியாவோ, சைபர் தாக்குதலையோ இந்தியாவை வீழ்த்த முடியாது.
அந்த இடத்துக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக டெக்னோக்ராட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்றது தேவை. என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி நம்மகிட்ட இருக்கா, அமைச்சர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.